இதுல மிக முக்கியமானது வந்து என்ன, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதை எப்படி ஓதுறது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதை எப்படி ஓதுறது? அதே மாதிரி சூரா, இது மூணையும் எப்படி ஓதுறது அப்படிங்கிற ஒரு பாடம். பொதுவாக அரபியில் வந்து சில வார்த்தைகளை வந்து சுருக்கமாக சொல்லுவாங்க. அந்த சுருக்கமாக சொன்னால் அதுக்கு இதான் அர்த்தம்னு விளக்கிறணும். உதாரணமாக தஅவ்வுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இருக்குதா இல்லையா? இதை தான் சுருக்கமாக எப்படி சொல்லுவாங்க? தஅவ்வுதுன்னு சொல்லுவாங்க. தஅவ்வுதுனா பாதுகாப்பு தேடக்கூடிய வார்த்தை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? பஸ்மலா. இப்போ பஸ்மலா ஓது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதணும். அதே மாதிரி சூரா அப்படிங்கிறது ஒரு சூறாவுடைய துவக்கம், அதுக்கு வந்து சூறான்னு சொல்லணும். இந்த மாதிரி ரகசிய சுருக்க வார்த்தை அரபியில் நிறையா இருக்குது. இப்போ தஸ்பீஹ் அப்படின்னு இருக்குது. தஸ்பீஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? தஸ்பீஹ் ஓதுங்கள் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சுப்ஹான் அல்லாஹ் சொல்லுங்க, சுப்ஹான் அல்லாஹ் அல்லது சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹான் அல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி, சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹான் அல்லாஹில் அலீம், சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி. சுப்ஹான அப்படின்னு என்னென்ன வார்த்தை வருதோ இவைகளுக்கு தான் என்ன பேர்? தஸ்பீஹ். அல்லாஹ்வை என்ன செய்வது? தூய்மைப்படுத்துவது, பரிசுத்தப்படுத்துவது. அது மாதிரி தஹ்மீது அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லது அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானி, அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன். எதுவெல்லாம் அல்லாஹ்வை புகழ்வதோ அந்த அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைக்கு என்ன பேரு? தஹ்மீத். அதுக்கு பேரு தஹ்மீது. தஹ்மீதுன்னு சொன்னா அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளை சொல்லுன்னு அர்த்தம். அது மாதிரி தக்பீர் அப்படின்னா அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற இதெல்லாம் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துதோ அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு தக்பீர்னு சொல்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா, வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா. அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு என்ன பேரு? தக்பீர். இதெல்லாம் வந்து சுருக்க வார்த்தைகள். அது மாதிரி தஹ்லீல், ஹதீஸ்ல இதெல்லாம் ஹதீஸ்ல வருது. ஏன்னா தஹ்லீல் சொல்லுங்கன்னு வரும். தஹ்லீல், தஹ்லீல்னா என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ், அதுக்கு தான் தஹ்லீல்னு சொல்றது. தஹ்லீல்னா லா இலாஹ இல்லல்லாஹ். ஸலவாத் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸலவாத் சொல்லுங்கன்னு சொல்றோம். ஸலவாத் சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். அதே மாதிரி தான் தஹ்லீல். அதே மாதிரி ஹவுக்கல், ஹவுக்கல்னு சொல்லுவாங்க. ஹவுக்கல்னா என்ன அர்த்தம்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதுக்கு என்ன பேரு? ஹவுக்கல், பாதுகாப்பு இல்ல ஹவுக்கல் சொல்றது. இந்த மாதிரி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீமுக்கு வந்து சுத்தமா என்ன சொல்லணும்? தஅவ்வுது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சுத்தமா என்ன சொல்லணும்? இந்த சொல்றாங்க பாருங்க. கேள்வி, தஅவ்வுது என்றால் என்ன? பதில், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதுவதற்கு தஅவ்வுது என்று சொல்லப்படும். தஅவ்வுதுனா பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம். பஸ்மலா என்றால் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுவதற்கு பஸ்மலா என்று சொல்லப்படும். இப்போ தஅவ்வுத், பஸ்மலா, சூரா இம்மூன்றையும் எத்தனை விதமாக ஓதலாம்? சஜீத் சட்டத்தின்படி இந்த மூணையும் 4 விதமாக ஓதலாங்க. எப்படி ஓதலாம்? 4 விதமாக ஓதலாம். இதுவும் வந்து தஜ்வீதுடைய மிக முக்கியமான படி. ஏன்னா எந்த ஓதினாலும் நீங்கள் அவுது பிஸ்மில்லா அதை ஓதி தான் ஒரு சூறாவை ஆரம்பிக்கணும். அவுது பிஸ்மில்லா ஓதாம அதுவும் குரானை ஓத ஆரம்பிக்கும் போது அவுது பிஸ்மில்லா அப்படிதான் சொல்லியாரு. அது சொல்ல இம்மூணு எத்தனை விதமாக ஓதலாம்? 4மே ஜாயிஸ் தான். 4 விதமாக ஓதலாம். எதுவுமே உங்களுக்கு என்ன கிடையாது, ஓதக்கூடாதுன்னு கிடையாது. 4ல் முதல் முறை என்ன? தஅவ்வுத், பஸ்மலா, சூரா. பிரிச்சு ஓதுறது. எப்படி பிரிச்சு ஓதுறது? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தனித்தனியா சொல்லலாமா? அவுது தனியா, பிஸ்மில்லா தனியா, சூரா தனியா. சூரானா சூராவுடைய முதல் துவக்கம். அடுத்து இம்மூன்றையும் இணைத்து அதுவும் ஓதலாம். அப்படின்னு செய்யலாம். இது வந்து என்ன, நமக்கு மூச்சு இருக்கணும். நல்ல மூச்சு தம் இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா மூணையும் சேர்த்து ஓதுறது. காரிகளுக்காக தான் பயிற்சி கொடுக்குறாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ சேர்க்கும் கடைசி இருக்கா இல்லையா? கடைசி வார்த்தையில என்ன ஜபர் இருக்கா, சேர் இருக்கா, பேர் இருக்கா, அதை சேர்த்து வச்சு ஓதணும். என்ன செய்யணும்? எப்படி ஓதக்கூடாது? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹ் அப்படி நிப்பாட்டி சேர்க்கக்கூடாது. எப்படி ஓதணும்? சேர்த்து ஓது பார்க்கலாம். ஜி சொன்னாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹ்.
சேர்த்து போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் வரகாது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் அது சேர்க்க போது அல்ஹம்துலில்லாஹ் அதான் சேர்த்து போகிறதுக்கு அர்த்தம். நீ வந்து என்ன செய்யற மூச்சு விட்டு வரலே தெரியல சேர்த்து வரல. மூச்சு விட்டு வர்றது வேற, சேர்த்து வர்றது வேற. நம்ம ஓதுறது எப்படி ஓதணும்? சேர்த்து ஓதணும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ். சேர்த்து ஓது பாப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் ஓதுனா இது நிப்பாட்டிதான் அர்த்தம். இது சேர்த்து ஓதல. ஏன்னா சேர்த்து ஓதும் போது அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஜபர் இருப்பாரு அது உருதுரும் தானாவே சேர்த்து ஓதும் போது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ். நான் சேர்த்து ஓதுறது. என்ன செய்யணும்? அவுது பிஸ்மில்லாஹ் சேர்த்து ஓதணும். பிஸ்மில்லாஹ் சூராவை தனிச்சு ஓதுறது. இப்பதான் செய்யணும் அப்படி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஓது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது மூணாவது முறை. நாலாவது முறை அவுல மட்டும் தனியா ஓதுறது. பிஸ்மில்லாஹையும் சூராவையும் சேர்த்து ஓதுறது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த மூணுமே கூடுமா கூடாதா? மூணுமே கூடும். அப்போ ஒரு அவுது ஓதுறதுக்கு பிஸ்மில்லா ஓதுறதுக்கு அது கூட சட்டம் இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது? ஓதக்கூடாது, ஓத முடியாது. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதத்தை அல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதி காமிச்சாங்களோ, சஹாபாக்கள் எப்படி ஓதுனாங்களோ அப்படித்தான் நம்ம ஓதணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது? ஓதக்கூடாது. எப்போ ஓதுனாலும் குரானை ஆரம்பத்திலிருந்து ஓதுனாலும் சரி அவுது ஓதணும். நடுவில் போய் ஓதுனாலும் என்ன செஞ்சாகணும்? அவுது கண்டிப்பாக ஓதணும். ஏன்னா அவுது ஓத வேண்டும் அப்படிங்கிறது யாருடைய உத்தரவு? அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நபியே குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். ஏன்னா ஷைத்தானுக்கு உலகத்திலேயே ஆக பிடிக்காத ஒரு செயல் எது? குர்ஆனை ஓதுறது தான். குர்ஆனை ஓதுனா மட்டும் நம்மளை ஏதாவது ஒரு பண்ணி ஓத விடாமல் பண்ணு. ஏன்னா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான வார்த்தை குர்ஆன். அல்லாஹ்வோட பேச ஆரம்பிச்சிடறானா யாரு? குர்ஆன் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வோட பேச ஆரம்பிச்சிடறார். இது வந்து ஷைத்தானுக்கு பிடிக்காது. அதனால எப்படியாவது அதை கெடுக்க பார்ப்பான். அதனால முன்கூட்டியே நீ பாதுகாப்பு. முன்கூட்டியே என்ன செஞ்சுக்க? பாதுகாப்பு. அவனை பக்கத்தில் வரவிடாத. அவரை வரவிடாமல் பழக்க தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? அவனை தடுக்கிறதுக்கு ஒரே சக்தி என்ன? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அது மாதிரியான வார்த்தைகள். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி துஆக்களை கொண்டு மட்டும்தான் அவனை தடுத்து நிறுத்த முடியும். வேற எதை கொண்டு தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ குர்ஆனை ஆரம்பத்திலிருந்து ஓதுனா என்ன? ஒரு சூறா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவுது ஓதணும், பிஸ்மில்லா ஓதணும், சூறா ஓதணும். சூறானை நடுவில் இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் கண்டிப்பாக ஓதணும். பிஸ்மில்லா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதே குர்ஆன் நீங்கள் தொழுகையில் ஓதுனாலும் அப்படி தான். தொழுகையில் முதல் ரக்காத்தில் அல்ஹம்து ஓதிட்டு என்ன செய்றீங்க? அலம் தர கைஃப ஓதுறீங்க. அப்போ பிஸ்மில்லா அஊது பில்லாஹ் பிஸ்மில்லா ஓதிட்டு ஓதணும். குர்ஆன்ல அல்ஹம்து ஓதிட்டு இடையில ஹுவல்லாஹு அஹத் ஓதுறீங்க அல்லது ஆயத்துல் குர்சி ஓதுறீங்க, ஆமன ரசூல் ஓதுறீங்க. அப்போ நீங்கள் என்ன செஞ்சால் போதும்? சும்மா ஓதுனா போதும். பிஸ்மில்லா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் வந்து குர்ஆன் ஓதுறது முறைகள். அதனால இந்த மாதிரி கீழே வரப்படம் போட்டுருக்காங்க பாரு. முதல் முறை மூணையும் தனித்தனியாக ஓதுறது. ரெண்டாவது முறை மூணையும் சேர்த்து ஓதுறது. மூணாவது முறை அவுது பஸ்மலாவை சேர்த்து ஓதுறது, தனியாக ஓதுறது. நாலாவது முறை அவுது தனியாக ஓதுறது. இதே மாதிரி என்ன சூரா பஸ்மலா சூரா அப்படி ஒரு சட்டம் இருக்குது. என்ன இருக்குது? சூரா பஸ்மலா சூரா. அந்த பாடமும் நம்ம முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ல தனி கவனம் செலுத்திங்கன்னா மற்ற இல்மெல்லாம் அல்லாஹ் கொண்டு சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கு நானாகவே வந்து சேர்ந்துடும். ஏன்னா குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம். அதை நம்ம சரியான முறையாக ஓதணும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யலாமா? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அஃதலுல் இபாதத்தி திலாவத்துல் குர்ஆன். இபாதத்துகளிலே ஆன சிறந்தது குர்ஆனை ஓதுறது தான் சொன்னாங்க. அதனால இந்த இபாதத்தை நம்ம சரி செஞ்சிட்டோம்னா மற்ற இபாதத்தெல்லாம் இது சரி செஞ்சிடும். அல்லாஹ் தஆலா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி லா இலாஹா இல்லா அன்ஹு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.